தனி ஜபம் பண்ணுறதுக்கு 3 காரியம் நம்ம வாழ்க்கையில் அவசியம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தானியேலோ வென்றால் பத்திரத்துக்கு கையெழுத்திட்ட பின்பும் அவர் என்ன செய்கிறார்? மேலறைக்கு கடந்து சென்று பலகணிகளை எருசலேமுக்கு நேராக திறந்து அவர் என்ன செய்கிறாராம்? முழங்கால் படியிட்டு சோத்திரம் பண்ணி 3 வேளை ஜபம் பண்ணினார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில் தனி ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவை. நான் ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கும்போது செய்யார் என்ற இடத்துல வேலை செய்தேன். அப்பொழுது நிறைய டீச்சர்ஸ் ஒரு ஹிந்து ஒருத்தவங்க வீட்டில் தான் ஆளுக்கு ஒரு ரூம் தங்கியிருப்போம். அவங்க வீட்டில் ஒரு சாமியாராக இருக்கும். அந்த சாமியாரைக்கிட்ட எங்களெல்லாம் விட மாட்டாங்க. சரியா? நம்ம வீட்டில் ஆண்டவர் நம்மளை சந்திக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குதா? ஒரு இடம் இருக்குதா? எல்லாத்துக்கும் இடம் வச்சுருக்கோம். தூங்குறதுக்கு இடம் வச்சுருக்கோம், சமைக்கிறதுக்கு இடம் வச்சுருக்கோம், சாப்பிட்றதுக்கு இடம் வச்சுருக்கோம், எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. ஆண்டவரோடு கூட நேரம் செலவழிக்கிறது. நேற்று ஒரு பிராமின்லேருந்து கன்வெர்ட் ஆன ஒரு பிள்ளை சொன்னான், எங்கள் வீட்டில் எல்லாமே ஜெபம் பண்ணுறதுக்கு ரொம்ப தடை பண்ணுவாங்க. அந்த காலத்தில் இந்த புகை கூண்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பின்னால் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். யார் சாட்சி சொன்னான். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்த தெரிந்தெடுங்க. நீங்கள் எந்த இடத்த தெரிந்து கொள்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியும். தானியேல் எங்கே போனார்? மேலறைக்கு போனார். இயேசு மார்க்கு 1:35 வாசிக்கிறோம், அவர் இருட்டோடே கூட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் ஜபம் பண்ணினார். ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். ஹல்லேலூயா. 2வது நேரம் இருக்கணும். சகோதரிகளை ஏமாந்து போயிடாதீங்க. பிசாசு உங்களை வஞ்சிக்கக்கூடாது. நான் எப்பவும் ஜெபம் பண்ணுவேன், இது சரியான பொய். நான் சொல்லுவேன், எப்பவும் நம்ம ஜெபம் பண்ண முடியாது. சரியா? நமக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்தினே ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஒரு நேரத்தை குறிங்க. எத்தனை மணியா? 4 மணியா, 5 மணியா? ஒருவேளை வயசானவங்களாக இருக்கலாம், வீட்டில் பொறுப்பே இல்லாமல் இருக்கலாம், 6 மணி கூட எழும்பலாம். அதிலலாம் பிரச்சனை கிடையாது. முதல் நேரம் ஆண்டவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தண்டையில் நேரம் குறிங்க, இடம் குறிங்க. 3வது பொசிஷன். சரியா? படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னால் தூங்க தான் செய்வீங்க. எழும்புங்க. நான் சொன்னேன்ல, ஏற்கனவே சொன்னேன்ல, ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், உபவாச ஜெபம் நடத்தி கொண்டிருக்கும் போது எப்படி அதிகாலையில் எழும்பும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார்? பிரியமே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. முகத்தை கழுவாமல், பல்ல வளர்க்காமல், தலையை சீவாமல் முட்டி போடாதீங்க. ஹல்லேலூயா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக என்ன சொல்கிறேன்? ஃப்ரெஷ்ஷாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்ம கூட பேசுவார், நம்ம அவரோடு பேசலாம். ஆண்டவர் மரியாளை குறித்து சொல்கிறா, தேவையானது ஒன்றே, அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயமாக இருந்ததற்கு காரணம், அவர் தன்னுடைய வேலையில் முதன்மையாக இருந்ததற்கு காரணம், விசேஷித்த ஆவி உடையவனாக இருந்ததற்கு காரணம், உண்மையுள்ளவனாக இருந்ததுக்கு காரணம்லாம் என்ன தெரியுமா? இந்த தனி ஜபம் தான். ஹல்லேலூயா. தனி ஜபம் மாத்திரம் வந்துட்டுன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற பூரண மகிமையை உங்கள் பிள்ளைங்க பார்ப்பாங்க, உங்கள் கணவர் பார்ப்பாங்க, நம்ம வீட்டுக்கு வருகிற யாவரும் பார்ப்பாங்க. ஆண்டவர் அதான் சொல்கிறார், விளக்க கொளுத்தி என்ன செய்யி, அந்த விளக்கு தண்டின் மேல் வை, வீட்டில் வருகிற யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டிருக்கிறதே அவருக்காக நாம் எரிந்து பிரகாசிக்க. ஹல்லேலூயா. பூரண மகிமை உடையவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது தனி ஜபம் அவசியம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.